Hi friends, welcome to our channel. இந்த கிளாஸில் நம்ம எக்ஸசைஸ் 5.1ல் இருக்கிற பார்ட் 7 நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பார்ட் 7ல் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 12 அண்ட் 13 நம்ம இந்த ரெண்டு ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 12 என்ன கொடுத்துருக்குறாங்க? இஃப் ஏ அண்ட் பி ஆர் டிஸ்டிங்க்ட் இன்டீஜர்ஸ் ப்ரூவ் தட் a minus b is a factor of a power n minus b power n whenever n is a positive integer. Hint அவங்களே கொடுத்துருக்குறாங்க. Write a power n is equal to a minus b plus b the whole power n and expand அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? எஸ், இப்போ பாருங்கள், the a power n அவங்க எப்படி எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னா a minus b plus bன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். a power n minus b power n is equal to a minus b plus b the whole power n minus b power n. இது எங்கே இருக்கிறது? இப்போ நம்ம இந்த டேர்முக்கு மட்டும்தான் நம்மளால் பைனாமியல் தியரம் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ ஏயோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கலாம்னா a மைனஸ் பி, பியோட வேல்யூ வந்து b தான். அப்போ ஃபஸ்ட்டு nc0 a பவர் n இருக்கும். அப்போ a மைனஸ் பி த ஹோல் பவர் n b பவர் 0, அது வந்து 1. அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன இருக்கும்? a மைனஸ் பி த ஹோல் பவர் n. இப்போது இதோட லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கும் பாருங்கள். லாஸ்ட் டேர்மில் b பவர் n. ஓகேங்களா? இந்த மைனஸ் பி பவர் என் எங்கேருந்து சார் வந்துச்சு அப்படின்னா இங்கே தனியாக கொடுத்துட்ருக்குறாங்க. மைனஸ் பி பவர் என் அது இங்கே இருக்குது. இந்த ஃபஸ்ட்டோட எக்ஸ்பென்ஷனை ஃபஸ்ட்டில் வந்து என்ன இருக்கும்? ஏ பவர் என் இருக்கும். லாஸ்ட்டில் வந்து பி பவர் என் இருக்கும். இப்போ இந்த பி பவர் என்னுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் நம்ம எழுதணும்னா ப்ளஸ் என்சிஎன் மைனஸ் 1. ஆக்சுவலி லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன இருக்கும்? என்சிஎன் இருக்கும். அப்போ என்னுக்கு முன்னாடி 1 லெஸ் பண்ணிக்கிறோம். என்சிஎன் மைனஸ் 1 ஏ மைனஸ் பி into b power n minus 1 plus இந்த b power n minus b power 1 இங்கே cancel ஆகிடுது. இப்போ மிடில் nc1 nc2 plus etc etc. அதே மாதிரி a minus b the whole power n minus 1 இங்கே b power 1 இங்கே b square. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் எழுதி etc etc போட்டுக்கோங்க. இப்போ இந்த plus bn minus bn cancel ஆகிடுமா பவரில் இருக்கிறது? ஓகேவா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? a minus b the whole power n plus nc1 a minus b the whole power n minus 1 into b plus nc2 a minus b the whole power n minus 2 into b square plus etc etc. நான் இந்த b தவிர மீதி எல்லா டேர்ம் தான் எழுதியிருக்கேன். அப்போ nc n minus 1 into a minus b into b power n minus 1. ஸோ இங்கே என்ன காமனாக இருக்குது பாருங்கள். a minus b நெக்ஸ்ட்டு a minus b இங்கே a minus b இங்கே a minus b. அப்போ a minus b நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா அப்போ இதிலேருந்து ஒரு a மைனஸ் பி லெஸ் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும்? a மைனஸ் பி த ஹோல் பவர் n மைனஸ் 1 ப்ளஸ் nc1 இது அப்படியே இருக்குது. இதிலிருந்து ஒரு a மைனஸ் பி நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா ஆல்ரெடி மேலே என்ன இருக்குது? மைனஸ் 1. அப்போ என்ன மாறிடும்? மைனஸ் 2ஆக மாறிடும். இன்டூ பி ப்ளஸ் nc2 இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. ஒரு a மைனஸ் பி வெளியே போயிடுச்சுன்னா மைனஸ் 3 ஆகிடும். அப்போ a மைனஸ் பி த ஹோல் பவர் n மைனஸ் 3 இன்டூ பி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. லாஸ்ட் டேர்மில் இருந்து a மைனஸ் பி நம்ம வெளியே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா nc n மைனஸ் 1 b பவர் n மைனஸ் 1. ஓகே, therefore a பவர் n மைனஸ் n is divisible by a மைனஸ் bன்னு எழுதிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். In the binomial expansion of a plus b the whole power n, the coefficients of the 4th and 13th terms are equal to each other. Then find the value of n. அப்போ t இங்கே பாருங்கள் 4 t4 ஆக்சுவலாக நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா tr plus 1 அது நம்மளோட ஃபார்முலா. அப்போ இந்த 4 எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா 3 plus 1 எழுதிக்கலாம். அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 3. அப்போ ncr அப்போ என்ன பண்ணிக்கலாம்? nc3. அதே மாதிரி a பவர் n மைனஸ் r ஆரோட வேல்யூ வந்து 3. அதே மாதிரி b பவர் r அப்போ என்ன பண்ணிக்கலாம்? b கியூப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 13th term t13 we can write t12 plus 1 which is equal to nc12 a power n minus 12 b power 12. ஓகேவா? ஸோ இது கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்ட்டாங்க. அப்போ nc3 is equal to nc12 அவங்களே சொல்லிட்டாங்க. அதோட கோஎஃபிஷியன்ஸை ஈக்குவல் டு ஈச் அதர் அப்படின்ட்டாங்க. அப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ncx is equal to ncy then either x is equal to y or x plus y is equal to n. அப்போ செகண்ட் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். nc3 is equal to nc12 therefore n is equal to 3 plus 12 which is equal to
15. Therefore, the value of n is 15. Okay friends, thank you for watching this video. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட டவுட் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் எங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹாவ் ஏ கிரேட் டைம். பை பை.